முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் குமரி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக பாலஸ்தீன மக்களையும் காசா மக்களையும் அழிக்க நினைக்கும் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகுவை கண்டித்து சுப உதயகுமாரன் தலைமையில் நீதியரசர் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் குமரி ரசூல் வரவேற்புரை ஆற்றினார். எம்ஹெச் சாகுல் நன்றி உரை ஆற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட செயலாளர் இடலை முஜிப் ரஹ்மான், மாநில இளைஞரணி துணை செயலாளர் அமீர்கான், மாவட்ட துணை செயலாளர் அஸ்ரப், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் அல்கலின், எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சர்தார் அலி, ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் மாவட்ட பொறுப்பாளர் அப்துல் ரஹ்மான், இந்திய தேசிய லீக் கட்சியின் மாவட்ட தலைவர் திட்டை பைரோஸ் காஜா, மாவட்ட அமைப்பு செயலாளர் முகமது பாசித் மற்றும் குமரி மாவட்ட விவசாய பிரிவு ரவி, திராவிடர் விடுதலை கழக மாவட்ட செயலாளர் மஞ்சுகுமார், தமிழக காங்கிரஸ் கட்சியின் விவசாய பிரிவு மாநில பொதுச் செயலாளர் RS ராஜன், பெரியார் தொழிலாளர் கழக செயற்குழு உறுப்பினர் சாந்தா மற்றும் சுல்தான் சிங், பாசித் அஜய் மற்றும் பல அமைப்புகள், இயக்கங்கள், கட்சியை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டனத்தை தெரிவித்தார்கள். தடுத்து நிறுத்தாதே பாலஸ்தீன மக்களுக்கு உலக நாடுகளின் உணர்வுகளை தடுத்து நிறுத்தாதே கண்டிக்கிறோம் இஸ்ரேலிய மாவட்டத்தில் இயங்கும் பல்வேறு அரசியல் கட்சிகளையும் இயக்கங்களையும் உள்ளடக்கிய குமரி பாதுகாப்பு இயக்கம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்ரேலிய ஜயனிச அரசும் அதனுடைய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவும் சேர்ந்து பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 1.5 ஆண்டு காலமாக 60,000க்கும் அதிகமான பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். அதேபோல ஏராளமான பல்லாயிரக்கணக்கான பச்சிளம் குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவித்து இன்றளவும் தினமும் 50 முதல் 100 பேர் வரை கொன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இனப்படுகொலையை நாங்கள் தட்டி கேட்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கு உலக நாடுகள் அளிக்கக்கூடிய உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை தடுத்து நிறுத்துவதை இஸ்ரேலிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும். அதேபோல பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடைய இந்த ஜயனிச அரசு ஈரான் நாட்டிடம் அணுகுண்டு இருக்கிறது, அணுகுண்டு தயாரிப்பதற்கான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது என்ற கதையை சொல்லி அந்த நாட்டின் மீது ஒரு போரை தொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுக்க 12,000க்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவிடம் மட்டுமே 5,200 அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 4,000 அணு ஆயுதங்கள் ஏவுகணைகளோடும் விமானங்களோடும் பொருத்தப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றன. அந்த அணு ஆயுதங்களை பற்றியெல்லாம் பேசாமல் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பற்றி பேசாமல் ஈரானிடம் இருக்கும் இல்லாத அணு ஆயுதத்தை பற்றி பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை அணு ஆயுதங்களையும் அழிப்போம். அதேபோல் இந்த அணு ஆயுதங்களுக்கு வேண்டிய கச்சா பொருளான புளுட்டோனியத்தை தயாரிக்கக்கூடிய அத்தனை அணுமின் நிலையங்களையும் மூடுவோம். ஈரான் நாட்டிலே அணுமின் நிலையம் கூடாதாம், ஆனால் இங்கே கூடங்குளத்திலும் கல்பாக்கத்திலும் அணுமின் நிலையங்களை விரிவாக்கம் செய்வார்களாம். இந்த 10ஆம் பசலித்தனத்தை நாங்கள் கேள்விக்குள்ளாக்குகிறோம். உலகத்திலே எங்கேயுமே யுரேனிய சுரங்கங்கள் இருக்கக்கூடாது, எங்கேயுமே அணுமின் நிலையங்கள் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த அணு ஆயுதங்களையும் அழிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். உலகப் போரை எத்தனித்து தான் ஈரான் மீது குற்றத்தையும் பாலஸ்தீன மக்களின் மீது கொலைவெறி தாக்குதலையும் இந்த பெஞ்சமின் நேத்தன்யாகு மாபெரும் ஒரு கொலைவெறி ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த கொலைவெறி ஆட்டத்தை இந்திய அரசின் சார்பிலாவது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அகில உலகம் எங்கும் சென்று கொண்டிருக்கிற வேளையில் இந்த ஒரு சிறு செய்தியையாவது ஐநா மன்றத்தில் ஒலிக்க வைப்பதற்காக தான் உளவுத்துறை வழியாக இந்த செய்தி அங்கு போகும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் ஒரு 3ஆம் உலகப் போரை காசா மக்கள் மீது தொடுக்கிறதை போல் ஒரு வேலையை காட்டி மற்ற நாடுகளிலும் தொடுப்பதற்காகத்தான் இந்த நேத்தன்யாகும் இந்த
அமெரிக்கா ட்ரம்பும் சேர்ந்து இந்த ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாட்டிற்கும் எல்லா தடையும் விதிப்பார்கள். ஆனால் தடையை விதிப்பது யார் என்று கேட்டால் இதே நெதன்யாவும் இதே ட்ரம்பினுடைய அந்த ஆதிக்கமும் தான் இந்த உலகம் முழுவதும் உள்ள அயோக்கியத்தனத்தை கோலோஞ்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள் ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அயோக்கியத்தனத்தை இனி இந்த உலகத்தில் நடத்துவதற்கு இந்த இளம் தலைமுறைகள் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த இடத்திலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை உலக மகா ஐநா மன்றத்தில் இந்த வார்த்தை ஒலிப்பதற்காக தான் இங்கு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறோமே தவிர எங்களுடைய நேரங்காலங்களுக்கு விடை கொடுப்பதற்காக அல்ல. ஆகவே இந்த பாலஸ்தீனத்தின் மீதும் இந்த கமாஸ் மீதும் இந்த காசா மக்கள் மீதும் இவர்கள் தொடுக்கின்ற அநியாயமான எந்த ஒரு அச்ச ஆதாரமின்றி நடத்தப்படுகின்ற இந்த கொலைவெறி ஆட்டத்தை இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் குமரி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக பல்வேறு அமைப்பின் சார்பாக நாங்கள் இந்த கண்டனத்தை இங்கு பதிவு செய்கிறோம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.